முருகனை மனசால நினைச்சாலே ஓகே தான். வேல்மாறல் அப்படின்ற அந்த பாட்டை நீங்க யூடியூப்ல போட்டு வந்து நான் போட்டா போதும். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, வியாபார ஸ்தலங்கள் இல்லைன்னா கார்ல போகும்போது இப்படி கேட்டுட்டு போனீங்கன்னாக்கா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ரெண்டாவது, எப்பேற்பட்ட ஆபத்தும் கிட்டக்க நெருங்காது. ஆபத்தை பொருந்திய வியாதியாக இருந்தாலும், நாள்பட்ட வியாதிகளாக இருந்தாலும், கர்மா டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதாக இருந்தாலும் வேல்மாறலை ஹெட்போன்ல போட்டு படுத்து கேட்க 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 அருமருந்தாய், ஆக பெரும் சிறந்த மருந்தாய் அமையிறது தான் வேல்மாறலோட மிகப்பெரிய ஒரு சக்தி. இதை வந்து செய்கிற ஒரு முறை டெக்னிக் இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்மாறல் படிக்கிறாங்க, வேல்மாறல் கேட்குறாங்க. அதுக்கே இவ்வளோ சக்தி இருந்தா அந்த வேலை எங்கே வைத்து அதை ஆக்டிவேட் பண்ணணும், அந்த தூண்டுதல் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த இது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போகிறோம். இன்னைக்கு வந்து எங்கிட்ட இருக்கிறது பஞ்சலோக வேல் இருக்கு. இதை எப்படி நம்ம பண்ணுற வேல்மாறலை நீங்கள் படித்தாலும் சரி, மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணாலும் சரி, இல்லை கேட்கும் பொழுது இதை கண்ணை மூடிக்கோங்க. அது எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய லகனம் ஞானமணி கனெக்ட் பண்ணின்னு சொல்லி பிட்யூட்டரி கிளாண்டுக்கு நடுவில் பான்ஸ் கிளாண்ட் இருக்குன்னு சொல்லி இல்லையா, கல்லுக்குள்ள ஒரு கல் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சொல்லுக்கு வரும். அதான் முருகா என்ற சொல்லை மனசுல நினைச்சாலும் சரி, வேல்மாறல் கேட்டாலும் சரி, நம்ம ஒன்றும் இல்லை, அழகா கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க, கையில் அழகாக வச்சுக்கோங்க. சரணாகதி, இதில் நம்பிக்கை தான் மிக முக்கியம். வேல்மாறல் போட்டு கேட்டுக்கோங்க, இல்லைன்னா ஹெட்ஃபோனில் போட்டுக்கோங்க. வேல் அமைப்பு எதுவாக இருந்தாலும் இல்லை எடுத்து நெத்தியில் அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். நடு நெத்தியில் கொஞ்ச நேரம் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே ஃபுல்லாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1 நிமிஷம் வரைக்கும் வச்சாலே போதும். இந்த நெத்தியில் நம்ம அந்த வேலை வச்சுக்கிட்டு இந்த வேல்மாறல் சாங் கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு உருமாற்றம் இருக்கும், உயிர் மாற்றம் இருக்கும், பொருள் இருக்கும், அங்கே அருள் இருக்கும், முருகனுடைய அன்பு இருக்கும். இந்த எனர்ஜி உள்ளே போகிறத கண்கூடாக பார்க்கலாம், உணரலாம். சரணாகதி இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இந்த வேலை நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக நெத்தியில் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இந்த நெத்தியில் பட்டு நீங்கள் கையில் நீங்கள் உங்கள் கை வலிக்கும், அதனால் நீங்கள் கையை ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த அமைதியாக அந்த பாட்டை கேளுங்க. வேல்மாறல் கேட்டுக்கொண்டே வேலை நம்மளுடைய லகடத்தில் வைக்க வேண்டும், அவ்வளோதான். அப்படி அழகாக அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய மனம் ஒருமைப்படும், அங்கே சங்கடங்கள் இருக்காது, மிகப்பெரிய பேரானந்தம் கிடைக்கும். நீங்கள் வைக்கும் போதே உங்களுக்கு எந்த டிசீஸ் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தீராத வியாதி இருக்குது, இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, எதுவாக ஆகினாலும் எல்லாமே நம்ம பிரெயின் தான் ஆக்டிவேஷன், நம்ம அதை தான் தீர்க்க போகுது. ஸோ அந்த ஒரு பிரெயின்குள்ள ஒரு சுவிட்ச் இருக்குது, அதுதான் கடவுளை கடத்த வேண்டும். கடந்து உள் இருக்கும் சக்தி, அந்த சக்தி எதை நீங்கள் நோக்கி போகிறீங்களா, எதுவாகிறாயோ அதுவாவாய்.